ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நம்ம எல்லாரும் நம்ம மனைவியோட அழைப்பை என்ன பண்ணணும், நம்ம புரிஞ்சுக்க பழகணும், அதை கனப்படுத்தணும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் ஆண்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, இல்லைனா வசனத்தின்படி நிறைய அப்படி இருக்குது. கலாத்தியர் 3:28 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒருவர். ஒவ்வொருத்தருக்கும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கர்த்தர் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு. நம்ம பார்க்குறோம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் முதலாவது போனது பெண்கள் தான். அது அவங்க பயம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை தேடி போனாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதை நம்ம பைபிள் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் யார் பார்க்கலாம் அப்படின்னா, லப்பிடோத். இந்த பேர் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது யார் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 4 பார்த்தோம் அப்படின்னா, தீர்க்கதரிசி டெபோராவோட கணவர் தான் இந்த லப்பிடோத். இவர் ரொம்ப விசேஷமானவர். ஏன் அப்படின்னா, இவர் தன் மனைவியோட அழைப்பை கனம் பண்ணார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் என்னாகும் 30:11 பார்க்குறோம், ஒருவேளை கணவன் மனைவி கிட்ட அந்த பொருத்தனை நீ நிறைவேற்ற வேண்டாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க மனைவியார் அதை நிறைவேற்ற முடியாது. ஸோ லப்பிடோத் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாரு, டெபோராவுக்கு துணையாக இருந்திருப்பாரு அவங்களோட ஊழியத்தில். அது மாத்திரம் இல்லை, இந்த ஊழியத்துங்கிறது ஒரு ரிஸ்க் இருக்குது, ஒரு மினிஸ்ட்ரியில் ரிஸ்க் இருந்துச்சு. ஏன்னா நியாயாதிபதிகள் 4:8-9 பார்க்குறோம், இது ஜஸ்ட் குறி சொல்கிற மாதிரி இல்லை. என்ன ஆகுதுன்னா, யுத்த காலத்துக்கு போக வேண்டிய நேரம் வருது, அவங்க யுத்தத்துக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டிய நிலைமை வருது. அப்படியே அவங்க போகும்போதும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த லப்பிடோத் அந்த மனைவியோட அந்த காலை கனப்படுத்தினது நிமித்தமாக தான் அந்த ஊழியத்தை அவங்களால நிறைவேற்ற முடிஞ்சு. ஸோ நம்ம எல்லாரும் அதை கனப்படுத்த பழகணும். காட் பிளஸ் யூ.